ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான செம்ம எப்படி சிம்பிளா பண்றதுன்னு தாங்க நான் சொல்லப் போறேன். நான் உங்க ஷானா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். A sum of rupees 430 has been distributed among 45 people consisting of men, women and children. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாம். இதில் வந்து டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க ப்ளீஸ் 430. அதே மாதிரி டோட்டல் பீப்புள் வந்து எவ்வளோ இருக்காங்க, பர்சன்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 45 இருக்காங்க. அதில் யார் யார் இருக்காங்கன்னா மென், உமன், சில்ட்ரன். அதாவது இதுதான் டோட்டல்னு வச்சுக்கோங்க. இது வந்து 45 பேர். இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யார் யார் இருக்காங்கன்னா மென், சில்ட்ரன் அண்ட் உமன் இருக்காங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த டோட்டல் அமௌண்ட்ஸ் கிவன் டு மென், விமென் அண்ட் சில்ட்ரன் ஆர் இன் த ரேஷியோ 12, 15, 16. ஸோ இந்த ஃபுல் மென்னுக்கும் எவ்வளோ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் விமெனுக்கு 15 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் சில்ட்ரனுக்கும் 16 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரேஷியோன்றதுனால நான் பார்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ டோட்டல் பேமெண்ட்டு இந்த டோட்டல் மென்னுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மென், உமன், சில்ட்ரனுக்கு எவ்வளோ ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா 12:15:16 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கங்க. பட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஈச் மென், விமென் அண்ட் சில்ட்ரன் ஆர் இன் த ரேஷியோ. இப்போ ஒவ்வொரு மென்னோட, விமெனோட, சில்ட்ரனோட சேலரி வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6:5:4 இது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் வாட் ஈச் மென், விமென் அண்ட் சில்ட்ரன் ரிசீவ். அப்போ ஆக்சுவல் அமௌண்ட் அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தாங்க நம்மளோட கொஸ்டின். இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லாஜிக் பார்க்க போகிறோம். ஒரு லாஜிக் என்னதுன்னா ஒரு சின்ன ஸ்டோரி தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறேங்க. அதாவது இது வந்து இந்த 500 ரூபான்றது வந்து என்னதுன்னா டோட்டல் அமௌண்ட் நான் கடையில் பே பண்ணது. கடையில் நான் 500 ரூபா கொடுத்து ட்ரெஸ் வாங்குறேன், சரிங்களா? ஒரு ட்ரெஸ்ஸோட விலை வந்து எவ்வளவு? 100 ரூபா. அப்போ நான் எத்தனை ட்ரெஸ் எடுத்திருப்பேன்? அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் அமௌண்ட்டு டிவைடட் பை பெர் பீஸ், அதாவது பெர் ட்ரெஸ்ஸோட அமௌண்ட், பெர் பீஸோ பெர் ட்ரெஸ்ஸோட அமௌண்ட் எவ்வளோன்றதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு கவுண்ட்டு கிடச்சிரும். இப்போ டோட்டல் அமௌண்ட் இங்கே என்னதுங்க 500. பெர் ட்ரெஸ்ஸோட அமௌண்ட் வந்து 100 ருபீஸ். ஸோ அப்போ நான் வந்து 5 ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு அர்த்தம், சரிங்களா? இதில் வந்து நான் எதுக்கு இந்த இதை சொன்னேன்னா ஒரு கவுண்ட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா டோட்டல் அமௌண்ட் பை பெர் பீஸோட அமௌண்ட்டு நம்ம போட்டோன்னா எத்தனை திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துடும். இப்போ இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பெர் பர்சனோட சேல்ரி தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேமெண்ட் கொடுக்க போகிறோன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம பெர் பர்சனோட இது கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதுக்கு கவுண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி டோட்டல் அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அது வந்து எவ்வளோனா 430. மித்ததெல்லாம் நம்மளுக்கு ரேஷியோவில் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கவுண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் அமௌண்ட் பை பெர் பீஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம், அப்படி தானே? இப்போ இங்கே வந்து இந்த 3 and 4 எடுத்துக்கோங்க, அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் மென் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், இது ரெண்டுமே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டல் பேமெண்ட்டை ஈச் மென்னோட பேமெண்ட்டால் டிவைட் பண்ணுறேன் அந்த ரேஷியோவை. அப்போ 12/6 இஸ் ஈக்குவல் டு 2, சரிங்களா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் உமன் எப்படி கண்டுபிடிப்பேன், இதே ஃபார்முலா தான். அதுக்கு வந்து 15/5. ஏன்னா இந்த ரேஷியோ பாருங்கள், இந்த ரேஷியோ 15, இந்த ரேஷியோ 5. ஸோ 15/5 இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்தது வந்து என்னது, நம்பர் ஆஃப் சில்ட்ரன். இதுக்கும் இதே ஃபார்முலா தாங்க. 16/4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு 4 கிடைக்குது. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த 2, 3, 4 அப்படின்றது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இல்லைங்க. இது எல்லாமே நம்பர் ஆஃப் மென், உமன், சில்ட்ரனோட ரேஷியோ. ஏன்னா மேலே ஒரு ரேஷியோ, கீழே ஒரு ரேஷியோ டிவைடட் பை ரேஷியோ தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ரேஷியோவில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ கவுண்டோட ரேஷியோ இது, அது மட்டும் நீங்கள் நல்லா கவனமாக வச்சுக்கணும். ரேஷியோக்கும் ஆக்சுவல் நம்பருக்கும் வித்தியாசம் இருக்குது. ரேஷியோனா அதில் ஒரு பார்ட்டு தான். ஸோ கவுண்ட் ஆஃப் மென், விமென், சில்ட்ரன் அந்த ரேஷியோ தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2:3:4 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதிலேருந்து ஆக்சுவல் கவுண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும் என்னன்னா டோட்டல் வந்து எவ்வளவு 45 பீப்புள். இது வந்து என்னதுங்க கிவன்.
ஏற்கனவே கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. நான் மொத்தம் 45 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த 45 பேர எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, 2x, 3x, 4x இதில ஏங்க எக்ஸ் போடுறோம்? ஏன்னா, அது பார்ட் அந்த அந்த ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. அத நம்ம பிரிக்க போறோம். அப்ப எப்படிங்க பிரிக்கிறது? மொத்தம் டோட்டல் தெரிஞ்சிருச்சு. டோட்டல் அப்ப இந்த ரேஷியோவோட டோட்டலால டிவைட் பண்ணா, அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இப்ப டோட்டல் பீப்பிள் வந்து 45ங்க. அது டிவைடட் பை இது வந்து டோட்டல் பீப்பிள். இங்க வந்து 2x + 3x + 4x. இது வந்து என்ன குடுக்கும் உங்களுக்கு? டோட்டல் ரேஷியோ குடுக்கும். அதாவது இப்ப பாருங்க, நம்ம அடுத்து ரேஷியோல இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த டோட்டல் பெர்சன் நம்மளுக்கு ரேஷியோல இருக்கிற இந்த டோட்டல கூட்டுனா 45 பேர் வரணும். அப்படிதானங்க? 2x + 3x + 4x = 45 பீப்பிள். சரியா? இந்த லெவல்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு 45 வரணும். அப்ப மொத்தம் எவ்வளோங்க? 3 + 2 5, 5 + 4 9. 9x = 45. அப்ப x = 5. ஸோ இந்த 5ன்றது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரு. இந்த எக்ஸ்ன்ற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 × 5, 3 × 5, 4 × 5. இது வந்து மென்னு, விமென்னு, சில்ட்ரன். அப்ப மென் வந்து எத்தன பேர் இருந்திருக்காங்க? 10 பேர் இருந்திருக்காங்க. வுமன் வந்து 15 பேர் இருந்திருக்காங்க. சில்ட்ரன் வந்து 20 பேர் இருந்திருக்காங்க. இப்ப நம்ம கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் தெரியும். டோட்டல் அமௌண்ட் வந்து என்னது? 430. இந்த 430 டோட்டல் அமௌண்ட் வந்து மொத்தமா 45 பேரோட டோட்டல் அமௌண்ட் இது. சரிங்களா? இப்ப இத வச்சு மென்னுக்கு மட்டும் எவ்வளோ? டோட்டல் மென் அதாவது 10 மென்னுக்கு எவ்வளோ? அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாங்களா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்மளுக்கு வந்து ஒரு ரேஷியோ குடுத்துருக்காங்க. 12:15:16ன்ற ரேஷியோல இந்த 430 ரூப்பீஸ வந்து பிரிச்சிருக்காங்க. டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மென், வுமன், சில்ட்ரனோட ரேஷியோ. ஸோ டோட்டல் மென் அதாவது இந்த 10 மென்னுக்கு 12 பார்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த 15 வுமனுக்கு 15 பார்ட்ஸ் குடுத்துருக்காங்க. 20 சில்ட்ரனுக்கு 16 பார்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் திஸ் 430. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, அந்த 12%க்கும் ஒரு அமௌண்ட்டு, ப்ளஸ் 15%க்கு ஒரு காமன் ஃபேக்டர், ப்ளஸ் 16%க்கும் அந்த ரேஷியோல ஒரு காமன் ஃபேக்டர் இந்த டோட்டல் அமௌண்ட் 430 வந்துரணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இது மொத்தம் எவ்வளோங்க வருது? 7 + 6 13 43x. 43x = 430ன்னு வருது. x வந்து 10. ஸோ இது வந்து உங்களோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். இப்போ இதில போய் இத போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்னா 12 × 10 = ₹120. இது வந்து என்னதுன்னா 10 மென் ஓட சேலரி. அதாவது டோட்டல் மென் வந்து எவ்வளோ இருக்காங்க இங்க? 10 இருக்காங்க. ஸோ 10 மென்னோட சேலரி வந்து ரூ. 120. அதே மாதிரி 15 × 10 வந்து ரூ. 180. ரூ. 180 வந்து மொத்த டோட்டல் வுமன் ரிசீவ் பண்ண சேலரி. டோட்டல் வுமன் இங்க எவ்வளோ இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 16 × 10 160 ரூப்பீஸ்ன்றது டோட்டல் சில்ட்ரன் வந்து ரிசீவ் பண்ண சேலரி. இங்க எவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்க? 20 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஸ்டெப் 3ல பெர் மென், பெர் வுமன், பெர் சில்ட்ரன் இதுக்கான ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். இதுக்கான ரேஷியோ வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதாவது பெர் வுமன், பெர் மென், பெர் சில்ட்ரன் என்ன ரேஷியோல சேலரி வாங்கியிருக்காங்க அப்படின்னா 6:5:4ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து டோட்டல் மென், டோட்டல் வுமன், டோட்டல் சில்ட்ரன் தெரிஞ்சு போச்சு. அப்ப பெர் மென் நம்ம ஃபார்முலாவே என்னதுங்க? கவுண்டோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் மென்னோ, வுமனோ, சில்ட்ரனோ தெரியணும் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட்டு டிவைடட் பை பெர் பீஸ்ன்னு சொன்னோம். பெர் பீஸோ இந்த இடத்துல அந்த பீஸ வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, பெர் மென் ஆர் வுமன் ஆர் சில்ட்ரன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப டோட்டல் அமௌண்ட்டுன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது என்ன டோட்டல் அமௌண்ட் இங்க மென்னுக்குன்னா 120, வுமனுக்குன்னா 150, சைல்டுக்குன்னா 160. ஸோ பெர் மென்னா, வுமனோ, சில்ட்ரனோ அவங்களுக்கு வந்து என்னதுன்னா, அவங்களோட டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மென்னோ, வுமனோ, சில்ட்ரனோ இது வந்து சம்ல குடுத்த டோட்டல் அமௌண்ட்டான 430 இல்லங்க. நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்க 120, 150, 160 அந்த டோட்டல் அமௌண்ட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் மென்னோ, வுமனோ, சில்ட்ரனோ இது வந்து நான் ஜென்ரலா எழுதியிருக்கேன். இப்ப நம்ம இண்டிவிஜுவலா எழுதுவோம். ஒரு மென்னோட, ஒரு மேனோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் மென்னு டிவைட் பை நம்பர் ஆஃப் மென். ஓகேங்களா? டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் பை மென் வந்து எவ்வளோங்க? 120 ரூப்பீஸ். இப்ப டோட்டல் மென் வந்து எவ்வளோ இருக்காங்க? கவுண்ட் நம்ம முதல்லயே கண்டுபிடிச்சோம் பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. இது வந்து கவுண்ட்டு.
மென் வந்து 10 பேரு. அப்ப ஒரு மென் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? ரூ. 12 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு விமென் எவ்வளோ சேலரி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க? வுமனோட டோட்டல் அமௌண்ட் 180. அதே மாதிரி நம்பர் ஆஃப் வுமன் வந்து 15. ஸோ, அவங்க வந்து ரூ. 15 ஒரு வுமனோட சேலரியா இருக்கும். அதே மாதிரி சில்ட்ரன் ஒரு சைல்டோட சேலரி என்னவா இருக்குங்க? ₹160 மொத்த சில்ட்ரன் இது பண்ணியிருக்காங்க. 20 சில்ட்ரன் இருந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு ₹8 வந்து அவங்களோட ஒரு ஒரு சைல்டுக்கு குடுத்த சேலரி வந்து ₹8 இருக்கும். இவ்வளோதாங்க இந்த சம். இப்ப நானு ஒரு சம்மரி போயிரலாம். இந்த சம்ல எத்தன ஸ்டெப் இருக்குன்னு. நம்மளுக்கு கிவன்ல என்னென்ன குடுத்துருந்தாங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் குடுத்துருந்தாங்க. டோட்டல் பீப்பிள் குடுத்துருந்தாங்க. அதாவது மென்னு, விமென்னு, சில்ட்ரன் இந்த மாதிரி குடுத்துருந்தாங்க. இது வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 430. டோட்டல் பீப்பிள் வந்து 45 சரிங்களா? ஸ்டெப் 1ல வந்து நம்பர் ஆஃப் மென், விமென், சில்ட்ரன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மென், விமென், சில்ட்ரன் கண்டுபிடிச்சோம். அது எப்படி கண்டுபிடிச்சோம்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மென், விமென், சில்ட்ரன் குடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒரு மென், விமென், சில்ட்ரன் ரிசீவ் பண்ண அமௌண்ட்டோட ரேஷியோ குடுத்துருந்தாங்க. அது டிவைடட் பை இந்த ரேஷியோ கிடைக்கும்போது நம்ம ரேஷியோ ஆஃப் இது கிடைச்சிருது. அதாவது நம்பர் ஆஃப் மென், விமென், சில்ட்ரன் கிடைச்சிருது. அத வச்சு அந்த ரேஷியோவ வச்சு நம்ம நம்பர் ஆஃப் நம்மளுக்கு டோட்டல் பீப்பிள் தெரியும். அதனால அத வச்சு நம்ம நம்பர் ஆஃப் மென், விமென், சில்ட்ரன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து என்னது? இப்ப இந்த டோட்டல் மென் இந்த மென்னோட டோட்டலா இந்த மேன் ஃபுல்லா ரிசீவ் பண்ணியிருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். அது வந்து நம்மளுக்கு ரேஷியோ குடுத்துருந்தாங்க. இங்க ரேஷியோ குடுக்காதனால ரேஷியோ கண்டுபிடிச்சு ஆக்சுவல் நம்பர் கண்டுபிடிச்சிருந்தோம். இங்க ரேஷியோ குடுத்துருந்ததுனால நம்ம வந்து அந்த ரேஷியோ 12:15:16ன்னு ரேஷியோ குடுத்துருந்தாங்க. இங்க வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டும் குடுத்துருந்தாங்க. ஸோ, அத வச்சு நான் வந்து அம் டோட்டல் மென்னோட, டோட்டல் வுமனோட, டோட்டல் சில்ட்ரனோட அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் 3ல என்ன பண்ணோம்னா, ஒரு மென், ஒரு வுமன், ஒரு சில்ட்ரனோட அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். இந்த ரேஷியோவும் குடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ வந்து எவ்வளோன்னா, இதான் அந்த ரேஷியோ. இந்த ரேஷியோ குடுத்துருக்காங்க. இத வச்சு அப்புறம் ஸ்டெப் 2ல நம்ம கண்டுபிடிச்ச மென், வுமனோட, சில்ட்ரனோட டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை அந்த மொத்த 10 மென், மொத்தம் 15 வுமன், மொத்தம் 20 சில்ட்ரன். அதையும் வச்சு நம்ம வந்து பெர் மென், பெர் வுமன், பெர் சில்ட்ரனோட சேலரி கண்டுபிடிச்சிடுறோம். இவ்வளோதாங்க நடந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வேற ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. வேற ஏதாவது டாபிக் எடுக்கணும், இல்ல வேற ஏதாவது கஷ்டமான சம் நீங்க போட்டு பார்க்கும்போது இருந்தது அப்படின்னா, எனக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டோ, இல்ல அந்த கொஸ்டினோ நீங்க கமெண்ட்ல தாராளமா போடலாங்க. உங்களோட இத்தன நாள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னைய கன்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.